கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே ஒரு நாக் அவுட் கேம், அதில் மாற்றமே கிடையாது. நாளைக்கு மழை வரக்கான சான்ஸும் இருக்குது அண்ட் ஓவர்ஸும் கம்மி பண்ணுவாங்க. அப்படி ஓவர்ஸ் கம்மி பண்ணால் ஆர்சிபி 5 ஓவரில் எவ்வளோ சேஸ் பண்ணணும், 6 ஓவரில் எவ்வளோ சேஸ் பண்ணணும், 10-15 ஓவரில் எவ்வளோ சேஸ் பண்ணணும், ஃபைனலாக 20 ஓவர் ஃபுல் மேட்சாக நடந்தால் எவ்வளோ சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போதைக்கு வந்து அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர், கேகேஆர் 3 பேருமே அவங்களுடைய இடத்த சீல் பண்ணிட்டாங்க. மேபி பொசிஷன் வேறலாம் மாறலாம். ஸோ கேகேஆர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக குவாலிஃபயர் 1 ஆட போகிறாங்க, அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் மீதி இருக்கிற 3 டீமுடைய பொசிஷன் கண்டிப்பாக மாறப்போகுது. அது அவங்களுடைய வின்னிங் அண்ட் லாஸஸை பொறுத்து கண்டிப்பாக மாறும், அதில் மாற்றமே கிடையாது. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க. எஸ்ஆர்ஹெச் நேற்று விளையாடாமையே ஸோ மழை வந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா அவங்களால குவாலிஃபை ஆகிட்டாங்க. வெறும் 1 பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மேலே இருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச் தோத்து சிஎஸ்கே ஜெயிச்சா கூட அவங்களுக்கு மேலே போகிறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ இது எல்லாத்துக்கு முன்னாடி ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே ரொம்ப க்ரூசியல் கேமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த கேமில் ஏகப்பட்ட தலைவலி இருக்குங்க ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். ஆர்சிபி இவ்வளோ ஓவர்ஸில் சேஸ் பண்ணணும், ஸோ கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக வருவாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் கிடையாது, இவ்வளோ ஓவரில் சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் தோத்தா கூட ஓரளவுக்கு மார்ஜினில், கம்மி மார்ஜினில் தோத்தா போதும். அண்ட் மழை வந்தாலும் குவாலிஃபை ஆயிடுவாங்க, நீட்டாக ஆடி வின் பண்ணாலும் குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஃப்ரீயாக வருவாங்க. அவங்க பார்க்காத செமிஃபைனலாக, அவங்க பார்க்காத ஃபைனலானுங்கிற மாதிரி சிஎஸ்கே கண்டிப்பாக தெளிவாக வருவாங்க, இதில் மாற்றமே கிடையாது. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் லிட்டில் பிட் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கு நடுவில் மழை வந்து சப்போஸ் ஓவர் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா எத்தனை ஓவர் மேட்சாக நடக்கும் அண்ட் ஆர்சிபி எவ்வளோ சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் 20 ஓவர் மேட்சாக நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிஎஸ்கே வந்துட்டு ஒரு 200 ரன் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த 200 ரன்னை 20 ஓவர் மேட்ச்சில் ஆர்சிபி 18.1 ஓவரில் சேஸ் பண்ணி ஆகணும். அதாவது 11 பால் வந்துட்டு ஸ்பேர் வைக்கிற மாதிரி இருக்கணும் எவ்ரி டைம். அது வந்துட்டு ரொம்ப க்ரூசியலான ஒரு விஷயம். 15 ஓவர் மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா கூட இப்போ 170 டார்கெட் கொடுக்குறாங்க 15 ஓவரில் சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஆர்சிபி 13 ஓவர்லேயே சேஸ் பண்ணணும் 13.1. இதே 10 ஓவர் மேட்சாக இருக்குது, சிஎஸ்கே ஒரு 130 அடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 8.1 ஓவர்லேயே சேஸ் பண்ணணும். இதே 6 ஓவர் மேட்சாக இருக்குது, சிஎஸ்கே ஒரு 90 அடிக்கிறாங்க அப்படின்னா இதை 4.1 ஓவரில் சேஸ் பண்ணணும். இதே 5 ஓவர் மேட்சாக இருக்குது, சிஎஸ்கே ஒரு 80 அடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 3 ஓவரில் சேஸ் பண்ணணும், 3.1 ஓவரில் எக்ஸாக்டாக சேஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோ டார்கெட்டுங்கிறது முக்கியம் இல்லை, 11 பால் ஸ்பேர் வச்சு முடிக்கணும். ஸோ இதுதான் ஆர்சிபிக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய டாஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும். இதை ஆர்சிபி கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா குவாலிஃபை ஆகிடலாம். ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை தாண்டி ரெயின் ஃபுல்லாக வந்துட்டா ஸோ கண்டிப்பாக மேட்ச் வந்துட்டு கைவிட்டுருவாங்க, சிஎஸ்கே ஈஸியாக குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ அதனுடைய கால்குலேஷனும் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது நேற்று மேட்ச் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. ஸோ 7 மணிலேருந்தே மழை அப்படிங்கிறது வந்துச்சு, டாஸ் தாமதமாகச்சு அப்படின்னு சொன்னோம். ஸோ 9:30 மணி வரைக்கும் பார்த்தாங்க. அப்போ வந்துட்டு ஒரு 15 மேட்ச் ஒவ்வொரு மேட்சை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 10:30க்கு நம்ம 15 ஓவர் மேட்ச் ஆட போகிறோம், முதல் டாஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சு வச்சிருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 10:30 மணிக்கு மழை வந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா அடுத்த செகண்ட் டே 10:40க்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் குஜராத் டைட்டன்ஸ் வெளியில் போயிட்டாங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ இதுதான். ஸோ 11 மணி வரைக்கும் பார்க்க மாட்டாங்க, 10:30 வரைக்கும் தான் மேக்ஸிமம் டைம். 7:30 to 10:30க்குள்ள டாஸ் போடல அப்படின்னா ஸ்வோரா சிஎஸ்கே வின், ஆர்சிபி லாஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆர்சிபியோட டார்கெட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.